நம்ம எல்லாரும் வடிவேல் சார்ந்த ஒரு காமெடி பார்த்துருப்போம். ரொம்ப ரசிச்சு ரொம்ப காமெடியாக இருக்கும். கோயிலில் மாதவனும் வடிவேலும் இருப்பாங்க. அப்போ வடிவேல் கேட்பாரு, என் லவ்வை டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னியே கொடுப்பா அப்படின்னு கேட்பாரு. இவரும் ஐடியாவும் கொடுப்பாரு, டெமோ பண்ணியும் காட்டுவார். அப்படி டெமோ பண்ணும்போதெல்லாம் இவருக்கு லவ் செட் ஆகும். எல்லா ஐடியாவும் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதை பார்த்து இவர் வடிவேல் ட்ரை பண்ணும்போது செம்மையாக அடி வாங்குவார். செம்ம காமெடியாக இருக்கும் அந்த காமெடி பார்க்கும்போது. அப்போ சொல்வார், உனக்கு அமையுது எனக்கு அமையலை அப்படின்னு சொல்வார். ஏன் இது ஒரு தத்துவமாக பார்க்கலாம். ஏன் இவருக்கு அமையுது இவருக்கு அமையலை? அவர் கேட்டது சரிதானே. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்க ஒரு சாதாரண பர்சனாகவே வச்சுக்கலாம். இப்போது அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் இதயம் இணையணும் அப்படிங்கிறது இறைவனுடைய திட்டம். அது இயற்கையோடு இணைஞ்ச விதி, அது நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது இயல்பாகவே நடக்குது. ஆனால் இதே மாதிரி தான் நம்ம எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செயற்கையாக இறைவனுடைய திட்டம் அல்லாது செயற்கையாக நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம். அப்புறம் செமையாக கஷ்டத்தில் போய் நம்மளே மாட்டிக்கிறோம், கஷ்டப்படுறோம். நம்ம ஈகோ மைண்டில் செயல்படுறோம், நான் இது பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் நம்ம இறைவனுடைய திட்டத்துலேருந்து நம்ம வெளியே போகும்போது, நம்மளுடைய ஈகோ மைண்ட்லேருந்து செயல்படும் போது அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது, நமக்கு நிறைய வலிகளை கஷ்டங்களை கொடுக்குது. ஸோ இறைவனை நம்பணும். இறைவனுடைய திட்டம் என்ன அளவில் சரியாக தான் இருக்கும். கடவுள் எனக்கு சரியானதை செய்வார் அப்படின்னு நம்பினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.